விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேரிட்ட சாலை விபத்தில் கணவன் மனைவி இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில். செந்தில்குமார், இப்ப அந்த விபத்து எப்படி ஆச்சு? சாலையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து பார்க்கும்போது அரசு பேருந்து மாதிரி தெரிகிறது, என்ன விவரம்? அதாவது கோபால், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முஸ்லிமான கருள் பாத்தியமா ஆகிய இருவரும், கணவன் மனைவி இருவருமே ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது, வன்னியம்பட்டி காவல் நிலையம் அருகே வந்த போது ஒரு சிறு வளைவில் எதிரே வந்த அரசு பேருந்து இவர்கள் இருசக்கர வாகனத்தில் நேரடியாக மோதியதில் 2 பேர், அதாவது கணவன் மனைவி இருவருமே சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து காவல்துறை வழக்கு பதிவு விசாரணை நடத்தி சம்பவ இடத்துக்கு வந்த மீட்பு பணியினர் உடனடியாக உடனே மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து காரணமாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. இவர்கள் கணவன் மனைவி இருந்த இருவர்களுக்குமே 2 ஆண் குழந்தைகள் உள்ளதாகவும், ராஜபாளையம் சம்பந்தபுர பகுதியை சேர்ந்தவராகவும், மதுரை செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. கணவன் மனைவி இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.